இன்றைக்கி வாங்க நம்ம வீட்டில் இருக்கிற கத்திரிக்காவை வந்து பறிக்கலாம். கத்திரிக்காய் செடியில் நிறைய கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு. இது எங்கள் வீட்டுக்கு வெளியில் ஒரு மாதிரி ஒரு லெஃப்ட் சைட் கார்னரில் நான் வந்து வச்சுருக்கிறேன், புடலை கொடிக்கு பக்கத்தில். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கத்திரிக்காய் நல்லா பெருசு பெருசாக இருக்குது. கொஞ்சம் பிஞ்சு கத்திரிக்காவும் நம்ம பறிச்சுக்கலாம். இதுலேயே ஒரு 6-7 கத்திரிக்காய் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் சில கத்திரிக்காய்லாம் பறிச்சிருக்கிறேன். லாஸ்ட்டில் மொத்த அறுவடை எவ்வளோ ஆயிருக்குதுன்றதை நான் காட்டுறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில். ஸோ ஒரு பூச்சி மருந்து எதுவும் பெருசாக வந்து ரசாயனங்களெல்லாம் வந்து கலக்காமல் நம்ம வந்து ஒரு இயற்கையாக வந்து ஒரு பயிரை வந்து நம்ம உருவாக்கியிருக்கிறோம். கத்திரிக்காய் அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து யூஸ் பண்ணலாம். எந்த பூச்சி எந்த புழு தாக்குதல் எதுவுமே இல்லை பாருங்கள். இயற்கையாக நான் வந்து தண்ணி மட்டும் தான் ஊற்றிட்டு வந்தேன். கொஞ்சம் பஞ்சகாவியாக கொஞ்சமாக வந்து ஃபிஷ் மீன் அமிலம் ஊற்றிட்டு வந்தேன். எவ்வளோ நிறையா காய் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி மொத்த அறுவடை பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்கள். 2 புடலங்காய், ஒரு கைப்பிடி அவரைக்காய், அப்புறம் எவ்வளோ நிறையா கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள். அப்புறம் ரோஸ். பாய் பாய்.